நீங்கள் விட்டுட்டு போகிறதுல 3 தான் உங்களுக்கு பலன் தரும் இல்லையா? நீங்கள் செஞ்ச அமலு சதகா ஜாரியா, உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க. நீங்கள் மௌத்தா போனால் உங்களுக்கு துவா செய்யணும். அந்த பிள்ளையினுடைய துவாவுனால எத்தனையோ பாவிகளை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். அல்லாஹ் ஒரு சாக்கு போக்க தாங்க பார்க்குறான். இந்த அடியான மன்னிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குதா? ஏதாவது ஒன்று இருந்தால் மன்னிச்சிடறான். அவர் பிள்ளை அல்லாஹ் எங்கள் அத்தாவை மன்னிச்சிரு, நீங்கள் அல்லாட்ட கையேந்துகிற அந்த நேரம் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்னா நரகன் முடிவு செய்யப்பட்டவர் தான். முடிவு செய்யப்பட்டவர் சொர்க்கத்துக்கு போயிடுறார். இது ஒரு காரணம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான. அடுத்த காரணம் என்ன? நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான அடுத்தது என்ன? மேலே சொன்னது துவா. ஒருத்தர் இறந்து தான் போயிட்டார், எந்த நல்ல அமல்களும் இல்லை, நல்லறங்கள் இல்லாமல் மௌத்தா போயிட்டாருங்க. அந்த மையத்துக்காக உயிரோடு இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய ஈசால் சவாபுகள், நாம் அவருக்காக வேண்டி என்ன செய்கிறோம்? ஒரு குர்ஆன் ஓதி சவாபை என்னங்க எத்தி வைக்கிறோம், அல்லது அவர் பேரில் ஏதாவது சதக்கா செய்கிறோம், தர்மங்கள் செய்கிறோம், அவர் பேரில் ஏதாவது குர்பானி கொடுக்குறோம். அவ இறந்தவர்களுக்காக நன்மைகளை சேர்த்து கொண்டே இருக்கணுங்க. அதுக்கு நாள் கணக்கு இல்லை, 3வது நாள் ஃபாத்திஹான்னு இல்லை, 40ன்னு இல்லை, வருஷம்னு இல்லை. நீங்கள் அப்படிலாம் குறிப்பாக்கனா அந்த நாளில் மட்டும்தான் நீங்கள் மையத்தை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய தாய் தந்தை இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள நினைக்காத நாளே இருக்கக்கூடாது, அவங்கள எண்ணாத நாளே இருக்கக்கூடாது. அவங்களுக்காக தினசரி நீங்கள் ஈசால் சவாபு செய்யணும். தினசரி அவங்களுக்கு குர்ஆன் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் உங்கள் பெற்றோரை மதித்த பிள்ளையாக நீங்கள் அல்லாட்ட கருதப்படுவீங்க. இல்லைன்னா உங்கள் பெற்றோரை நீங்கள் மதிக்கலை. என்ன அமல்கள் வேண்டுமானாலும் உங்களால் என்ன அமல் முடியும்? இறந்தவர்களுக்கு உயிரோடு இருப்பவர்கள் நல்லறங்களை அனுப்புவதன் மூலமும் அல்லாஹ் அவங்கள மன்னித்து நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். அதனால் அருமையானவர்களை ஈசால் சவாபுங்கிற அமல் இருக்கிறது, அது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதுக்கு நாளுகளை குறிப்பாக்காதீங்க, தினசரி செய்யுங்க. சில பெரியார்கள் இருந்தாங்க, தாருல் தேவ்பந்தில் ஹதீஸ்களை பாடம் நடத்துகிறவங்க. அவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாடம் நடத்துவாங்க. மாலையில் பாடத்தை முடிக்கும் போது எல்லாம் இந்த காலையிலிருந்து நான் நடத்திய இந்த ஹதீஸ் பாடங்கள் இதனுடைய நன்மைகளை எல்லாம் என் பெற்றோர்களுக்கு எத்தி வைத்து விடு என்று துவா செஞ்சிடும். எவ்வளோ லேசான அமல் பாருங்க. தினசரி ஏதாவது ஒரு ரோட்டில் போகிற ஒரு யாசகனுக்கு என்ன செய்றீங்க? ஒரு 20 ரூபா தர்மம் கொடுக்குறீங்க. எல்லாம் என் அம்மாவுக்கு, எங்கள் அத்தாவுக்கு, அம்மாவுக்கு இதனுடைய நன்மை சேர்ப்பிச்சிரு. தினசரி செய்யணும். தாய் தந்தையருக்காக ஈசால் சவாப். இந்த ஈசால் சவாபுனால அல்லாஹ் பல நரகம் முடிவு செய்யப்பட்டவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறான்.